Praise Lord. Praise Lord. இன்னைக்கு உங்க எல்லாரும் இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் பைபிள் ஸ்டடிக்கு வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கர்த்தரோட கிருபையினால நம்ம இன்னைக்கு ஃபோர்த் செஷன்ல இருக்கோம். ஆமென் ஆமென். அழகாக கர்த்தர் நம்மை நடத்தினார். நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு ஏசப்பா இதுக்காக ஆயத்தப்படும் போது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாரு. என்னன்னா, வேதத்தை நம்ம கத்துக்கிறது, இந்த வேதத்தை கத்துக்கிறது நம்மளோட ஒரு வார்த்தையும் நம்மள உருவாக்கி கொண்டிருக்கோம். ஆமென். நம்ம ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துல ஓட்டை இருந்தா இந்த ஓட்டையை அந்த வார்த்தை அடைக்குதான். ஒருவேளை விரிசல் இருந்தா அந்த விரிசலை இந்த வேத வார்த்தை சரி பண்ணுதான். ஒருவேளை இந்த பாத்திரம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதது போல இருந்தாலும் இந்த வேத வார்த்தைகள் நம்மள பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக உருவாக்கி கொண்டிருக்கான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. வேத வார்த்தையோட மகிமை இதுதான். நம்ம எதுக்குமே உபயோகம் இல்லை நினைச்சா கூட ஏசப்போட வார்த்தை நம்மள என்ன பண்ணோம், பிரயோஜனப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக நம்மளை மாற்றணும். ஆமென். இப்பொழுது கொஞ்ச நேரம் இந்த ஒரு வார்த்தைகளோடு நம்ம ஆவியானவர் இந்த நேரத்துல கூப்பிடலாம். இந்த வேத வார்த்தைகள் எழுதுனதுதான் யாரு? ஆவியானவரோட இன்ஸ்பிரேஷன். அவர் நடந்ததுனாலதான் ஒருத்தவங்க எழுதினாங்க. இன்றைக்கும் இந்த வேத வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஆவியானவரோட பலன் தேவை, அவரோட நடத்துதல் தேவை. இந்த இடத்துல நம்ம எங்கெங்க வந்துருக்கோம், ஆஃபீஸ், ஸ்கூல், காலேஜ், வீட்டுல அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு மனதை கேட்போம். அப்ப இந்த எல்லாருக்குள்ளயும் ஒரு மனதை கட்டளையிட கேட்கலாம். இந்த இடத்துல அந்த பிரசன்னம் அசை வாடணும் ராஜா. அப்ப இங்க இன்னைக்கு நாங்க எந்த கற்றுக்கணும்னு இருக்கிறோமே ஏசப்பா, அந்த வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்குள்ள கிரியை செய்யணும் ஆண்டவரே. அப்ப எங்களோட காதுகளை திறங்க, எங்களோட இருதயத்தை திறங்க, எங்களோட சிந்தனை திறங்க கர்த்தாவே. ஆவியானவரே, இப்பொழுதும் அப்பா இந்த பைபிள் ஸ்டடிய ஒருவேளை யாராவது அசட்டை பண்ணி இருந்தால், நாங்க யாராவது அசட்டை பண்ணியிருந்தா மன்னியும் கர்த்தாவே. அப்பா நிறைய நேரத்துல எங்களோட சோர்வுகள்னாலயோ இல்ல ஆண்டவரே ராஜா எங்களோட பலவீனங்கள்னாலயோ ஏசப்பா உங்களை நாங்க ஆண்டவரை பின் வைக்கிறது உண்டு. எங்களை மன்னிங்க ஏசப்பா, எங்களை மன்னிங்க. அப்ப நாங்க பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் உங்களை நாங்க அசட்டை பண்ணதுக்கு எங்களை மன்னிங்க கர்த்தாவே. எங்களை மன்னியும் ராஜா. இப்பொழுது உங்க பிரச்சனை எங்களை நிரப்பட்டு சுத்திகரிங்க 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 ஆண்டவரே ராஜா. அப்பா உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்ய நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களை உருவாக்குறதுக்காக எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். எங்களை நாங்க தாழ்த்துக்கிறோம் ராஜா. போன வாட்டி பார்த்தது போலதான் நம்ம தாழ்த்தாம தேவன் இந்த இடத்துல அசைவாட மாட்டார். இந்த இடத்துல ஒரு வெளிப்பாடு வராது. நம்ம எல்லாருமே நம்ம தாழ்த்துவோமா? ஏசப்பா நான் எங்களை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, என்னை நான் தாழ்த்துகிறேன் ராஜா. இந்த இடத்துல உங்க பிரசனம் அசைவாடட்டும் கர்த்தாவே. இந்த இடத்துல உங்க பிரசனம் அசைவாடட்டும். இந்த இடத்தை நிரப்புங்க கர்த்தாவே. உங்க பிரசனம் இருந்தாலே நாங்க பலன் அடைவோம்ப்பா. உங்க பிரசனம் இருக்கும் போது நாங்க ஆறுதல் அடைவோம். உங்க பிரசனம் இருக்கும் போது எங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் ராஜா. இன்றைக்கு ஆண்டவரே உங்களை தேடி வந்திருக்கிறோம், உங்களை நாடி வந்திருக்கிறோம். அப்பா உங்களை வெளிப்படுத்தும். கேளுங்க, உங்களை வெளிப்படுத்துங்க ஏசப்பா. உங்களை வெளிப்படுத்த எல்லாருமே வாய்களை திறந்து உங்களை வெளிப்படுத்துங்க, உங்களை வெளிப்படுத்துங்க, உங்களை வெளிப்படுத்துங்க. Reveal yourself, reveal yourself. உங்களை வெளிப்படுத்துங்க. அதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்கன்னு கேளுங்க. அதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களோட பாவங்களை மன்னிங்க, பொய் சொன்னதை மன்னிங்க, கோபப்பட்டதை மன்னிங்க. அப்ப உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆண்டவரே நாங்க செய்ததை மன்னிங்க கர்த்தாவே. மன்னியும் 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 ராஜா. இந்த இடம் அசைடும், இந்த இடம் அசைடும் ஆண்டவரே. Fill us Lord, fill us with your presence. இந்த இடம் அசைடும் கர்த்தாவே, இந்த இடம் அசைடும் ராஜா. இந்த இடம் அசைடும். இந்த இடத்துல அப்பா ஒரு மாற்றம் உருவாகணும் ராஜா. இந்த இடத்துல அப்பா ஒரு மாற்றம் உருவாக்கப்படணும் ஆண்டவரே ராஜா. இந்த இடத்துல ஏசப்பா ஆண்டவரே நாங்க ஒரு அந்த குட்டி பரலோகமா நம்ம ஃபீல் பண்ணணும் ஆண்டவரே ராஜா. இந்த இடத்துல ஏசப்பா ஆவியானவர் ஒரு கராமஷிக்கிரிகரலம்பா அசை வாடுங்க ஆண்டவரே ராஜா. எங்களை விட்டு கொடுத்துடாத ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே எங்களை அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாய் வரை உருவாக்குங்க ராஜா. Fill us Lord, fill us Lord, fill us. நிரப்புங்க கேளுங்க, ஒரு மனதோடு கேளுங்க, என்ன நிரப்புங்க. ஏன்னா நீங்க அபிஷேகம் பெற்றவர்களா இருக்கலாம், ஆனா கேட்கறதுல எந்த ஒரு தப்பா இல்ல. நிரப்புங்கன்னு கேளுங்க. புது அபிஷேகத்தை தாங்கன்னு கேளுங்க. புதுப்பிங்கன்னு கேளுங்க. என் பாவங்களை மன்னிங்க ஏசப்பா, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. இப்பொழுது கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றிகளை நிறுவனம். அப்பா நாங்க எல்லாம் பாவிகளா இருந்தும் அப்பா எங்களை நேசித்து எங்களை உமக்கு பிரயோஜனங்களை பார்த்தோம் உருவாக்குறீங்க. அதுக்காக நன்றி பிதாவே. உன் அன்பிற்காக நன்றி.
உம் அன்பிற்காக நன்றி. நம்மை விட்டு நம்ம தூரம் போகவே கூடாது. இந்த நேரத்தை நிச்சயமாக அழகிட்டுக் கொள்கிறார். பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் வீரங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாதமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் மனித பாத்திரமாய் மனைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் மனித பாத்திரமாய் மனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பிற்காரனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அப்பா நம்ம எல்லாருமே களிமண்ணா இங்க உட்கார்ந்துருக்கோம் ஏசப்பா. ஆண்டவரே எங்களுக்கு இந்த மேல அதிகாரம் இல்ல ஏசப்பா. உங்களுடைய கரம் குயவனோட கரம் எங்க மீது இருக்கட்டும் ராஜா. எங்களை உருவாக்கும் அப்பா. இந்த வேதத்துல இருக்கிற வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா உணரக்கூடிய பாத்திரமாக எங்களை உருவாக்குறது கட்டாவே. உங்க பிரசனம் வேணும் இந்த இடத்துல. உங்க பிரசனத்தினால எங்களை தேவா பிரசன்னமே நீரங்கியே வந்திடுவே. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவரின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவரின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. அற்புதம்
அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. முழுவதும் உயர்த்திடுமே என்னை அற்புதமாக்கின இயேசுவே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுமே எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Terus சொல்லுமா? Hallelujah, hallelujah. கனத்தோடு கஷ்டத்தையா பயத்தோடு கர்த்தர் இந்த நேரத்துல உயர்த்தி கொண்டிருக்கோமா? இந்த ஹalleluya என்ற வார்த்தை ரொம்பவே பரிசுத்தமானது. ஆண்டவரை உயர்த்துவோமா? இந்த நேரத்துல ஹalleluya ஆமென் இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருப்போமா? இந்த நேரத்துல ஆண்டவர் நம்மளை நிரப்பட்டுமே நம்மளை சுத்திகரித்துமே. ஹalleluya ஹalleluya hallelujah hallelujah amen. 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 Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Adavre danatho prasanam iragum kartave. Ippodu appa the Bible study ku tadai neekum aandavare. Appa intimacy appa varavenge irukkiradhu karthu appa. இடம் அசைடுங்கப்பா. ஒரு நாளும் அப்பா விதைக்கப்படுற இந்த வேத வார்த்தைகள் அப்பா ஆண்டவரே அழகான ஒரு மரமாக வளர்ந்து நாங்க உமக்கு பிரியமுள்ள கனி கொடுக்கிறவர்களா மாற எங்களுக்கு திருவிழாங்க. சோர்ந்து போயிருக்கிறவங்க அப்பா உடல பலவீனமா இருக்கிறவர்கள இந்த நேரத்தை கொடுக்க பலப்படுத்துகிற உற்சாகத்தை கூட கட்டளையிடுவாப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல ஆமென் ஆமென். Praise the Lord. Praise the Lord. அதுக்கோங்க. So இன்னைக்கு நாம வந்து செஷன் 4 of the Bible study. நம்ம யார குறித்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த பைபிள் ஸ்டடியில? ஏசப்பா பத்தி பார்த்தோம். நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். லாஸ்ட் வீக்கோட ஒரு குட்டி ஜஸ்ட் கட்ட கொடுத்துட்டோம். லாஸ்ட் வீக்கோட மட்டும் தான் செஷன் 3 ஓட மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? நம்ம யாவேனா என்னன்னு பார்த்தோம். யாவேனா யாருன்னு பார்த்துட்டோம். சேவியர் அப்படின்னு பார்த்தோம். ரட்சகர் பார்த்துட்டோம். அது மட்டும் இல்ல ஆல்ரெடி நம்ம வந்து ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்துருக்கோம். கரெக்டா? அதே மாதிரி லாஸ்ட் டைம் இன்னும் கொடுத்துருந்தாங்க. என்னன்னா ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், நானே நல்ல மேய்ப்பன் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஐ ஆம் த ட்ரூ வைன், நானே நீயான திராட்சை செடின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து ஐ ஆம் த டோர், நானே வாசல் என்று பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப், நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன் என்று பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் இஸ் தி ஆல்பா அண்ட் ஒமேகா, அவரே
ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவோட மிஷன் அண்ட் காஸ்பல், அவரோட பணியும் சுவிசேஷத்தை குறித்து நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, அவர் எங்க வந்து பிரசவம் செய்தார், வாட் வாஸ் ஹிஸ் மெசேஜ் என்று பார்க்கும்போது அவர் சொன்னதே மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, repent for the kingdom of God is at hand என்று பார்க்கணும். நெக்ஸ்ட் அவரோட பணி மிஷன் என்னன்னா, துளைத்ததை தேடி கண்டுபிடிச்சு ராஜ்யத்துக்குள்ள சேர்க்க வேண்டியதுதான். டு சீக் அண்ட் சேவ் தி லாஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். அவரோட தியாகம், வாட் வாஸ் தி சாக்ரிஃபைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து அவர் பிறரை சேவிக்க வந்தாங்க, ஊழியம் செய்ய வந்தார், ஊழியம் கொள்ள இல்லை. கரெக்டா? நெக்ஸ்ட் ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல் என்ன அப்படின்னா, அந்த உயிர்த்தெழுதல் எதனால அவர் அது எதை குறிக்குதுன்னா, அவர் நம்மளை மன்னித்தார், பாவம் மன்னிப்பு நமக்கு கிடைத்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். நம்மளை மீட்டெடுத்தாருன்றதுக்கான ஒரு அடையாளம் தான் அவரோட உயிர்த்தெழுதல் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அவரோட டீச்சிங்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, நம்மளை பிதாவிடத்துல சேர்க்கக்கூடியதா இருக்குன்றத நம்ம பார்த்தோம். இன்னொன்று, இந்த உலகத்துல இருக்கிற டீச்சர்ஸ் கூட தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள விட கொஞ்சம் கம்மியா தான் கற்றுக்கொண்டு கூட நினைக்கலாம். ஆனா நம்ம இயேசு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா, பெஸ்டா இன்னும் அதிகமா கற்றுக்கணும். சொல்லப்போனா அவர் என்ன சொல்றாரு, நான் செய்ததை காட்டிலும் நீங்க அதிகமா செய்வீங்கன்றதுதான் அவர் சொல்றாரு. So we have a very good teacher. நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் வந்து கிடைச்சிருக்காரு. நெக்ஸ்ட், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்த்தோம். ஃபர்ஸ்ட், நம்மளோட பாவங்களை நம்ம வந்து ஒற்றுக்கொள்ளணும். பாவங்களை ஒற்றுக்கொள்ளணும். நெக்ஸ்ட் என்னன்னா, விசுவாசம். இயேசுவின் நாமத்துல அந்த விசுவாசம் இருக்கும்போது நம்மளுக்கு அவருடைய பிள்ளைகள் என்னும் அந்த ஒரு அதிகாரம் நமக்கு கிடைக்கிறது. ஆமென். அடுத்து அவரோட பேர்த்தை குறித்து பார்த்தோம். எதுக்காக அவர் வந்தார்னா, நம்மளோட பாவத்தை சுத்திகரிக்கிறதுக்காக, நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக அவர் வந்தாரு. அது அவருடைய அன்பு, பிதாவோட அன்பு எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காக ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட், இயேசு கிறிஸ்துவை நம்ம ரட்சகரா ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம அவரோட சீஷர்கள் ஆகும். சரியா? சோ அதோட நம்ம நிறுத்தணும். இன்னைக்கு கர்த்தர் என்ன நம்மளோட பேச போறாருன்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கும் நம்ம இந்த பைபிள் ஸ்டடிக்கு யார பார்க்க வந்திருக்கோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார், எப்படிப்பட்டவர் பார்த்து பார்த்துட்டு கேட்டுட்டு போகல. இந்த வேத வசனம் நம்ம கத்துக்கிறது எதுக்காகனா, இந்த வேத வசனத்தின்படி நம்ம வாழ்ந்து காமிக்க, அவரை இயேசுவை நம்ம கீழ்பட்டதுனால, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டதுனால, அவர் நம் தேவன் நமக்கு என்னென்னலாம் சொல்லிக்கிறாரோ அதை கேட்டு கீழ்படிந்து நடக்கதான் நம்ம இங்க பைபிள் ஸ்டடி. பைபிள் ஸ்டடி இஸ் டு நோ மோர் அபவுட் மை லார்ட். என் தேவன் எப்படிப்பட்டவர்னோ, நான் மனுஷன் நாம எப்படிப்பட்டவர்னோ, நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, தேவன் என்ன விரும்புகிறாரு, எதை ஒதுக்க சொல்றாரு, என்ன பண்ண சொல்றாரு கற்றுக்கொண்டு அதன்படி மாறி வாழதான் இந்த பைபிள் ஸ்டடி. நாமே போன வாரம் நம்ம பார்த்தது எல்லாத்தையும் மகள் அழகா தெளிவா விளக்கி சொன்னாங்க. நம்ம போன வாரம் யாரா சீஷர்களாக விரும்புறோம் கேட்கிற எல்லாரும் ஸ்தோத்திரம். சீஷர் ஆகிறதுக்கு முன்னாடி தேவன் செய்த பணிகளும் அவர் என்னென்ன அற்புதங்கள் செய்தாங்க, என்ன செய்தாருன்றத பார்த்துட்டு அடுத்த வாரத்தோட கண்டினியூஷன். இப்ப நம்ம பார்க்க போறோம். எழுதிக்கோங்க, ஒர்க்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பணி. ஒர்க்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒர்க்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்னைக்கும் நம்ம பார்க்க போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் ஒர்க் பண்ணாரு, என்னெல்லாம் பணி செய்தார். ஒர்க்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கேட்டீங்களா? அதுல 4 விதம் வரும். ஆக்சுவலி எப்படின்றத நான் சொல்றேன். முதல்ல என்ன, அவர் சுவிசேஷம் சொன்னார், காஸ்பல். அதுல என்னென்ன வருது அப்படின்னா, அவரோட பணியில டீச்சிங் வரும். டீச்சிங் அப்படின்னா போதிக்கிறது கிடைக்கும். காஸ்பல்ல அவர் என்னென்ன சொன்னாரு, சுவிசேஷம் சொல்றாரு, அப்புறம் போதிக்கிறாரு, டீச்சிங் போதிக்கிறார், தமிழ்ல போதிக்கிறாரு. அதுக்கப்புறம் ப்ரீச்சிங், பிரசங்கம் பண்றாரு. அவரோட வேலைகள், the work of Jesus Christ தான் என்ன நம்ம காஸ்பல்னு சொல்றோம் இல்லையா? அந்த காஸ்பல், அதாவது அவர் பிறந்ததுல இருந்து
அவர் மரித்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்து அவர் உயிரோடு எழுந்து மீண்டும் பிதாவின் வலது பாசத்தில் அமர்ந்து மீண்டும் வரப்போகிறார்ல. இது எல்லாமே என்னோட சுவிசேஷம், குட் நியூஸ், காஸ்பல் செய்து பார்த்தோம். அப்ப இதுல என்னெல்லாம் வருது, இதுல அவர் என்னெல்லாம் செஞ்சாரு? அவர் ப்ரீச் பண்ணாரு. அடுத்தது அவர் என்ன பண்ணாரு? அதுல மிராக்கிள்ஸ் பண்ணாரு, அற்புதங்கள் செஞ்சாரு. தேர்ட் ஒன் மிராக்கிள்ஸ், அற்புதங்கள். ஹீலிங், சுகப்படுத்தினார். நாலாவது ஹீலிங், சுகப்படுத்தினார். டெலிவரன்ஸ், விடுதலையாக பிசாசின் கட்டுகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் பாவத்திலிருந்தும். நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், அவர் செய்த வேலைகள்ல நம்ம என்ன சொல்லணும்? அவர் இயேசு வந்ததை நம்ம ரட்சகர் பிறந்தார், குட் நியூஸ் சொல்லணும். அவர் மரித்தாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. யாருக்காக மரித்தாரு? நம்மளுக்காக மரித்தாரு, நம்ம பாவத்துக்காக, அக்கிரமத்துக்காக மரித்தாரு. சிலுவையில் அறையப்பட்டாரு, மரித்தாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. இதாலும் வலது பாசத்தில் நமக்காக இன்னும் பரிந்து பேசிட்டு இருக்காரு. மீண்டும் நமக்காக வரப்போகிற எதுக்கு நம்மள இது காஸ்பல். இதுல அவர் செய்த வேலைகள் என்ன? டீச்சிங், அதாவது டீச்சிங்னாக்க அவர் போதிக்கிறது, ப்ரீச்சிங், பிரசங்கிக்கிறது. அடுத்தது மிராக்கிள்ஸ், அற்புதங்கள் செய்தாரு. அடுத்தது ஹீலிங், சுகப்படுத்தினாரு. அடுத்தது டெலிவரன்ஸ், பிசாசு கட்டிலிருந்தும் வியாதியிலிருந்தும் வறுமையிலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலையாகும். ஓகேவா? ஸோ இது 5. ஒவ்வொரு சபையிலும் 5 விதமான மினிஸ்ட்ரி இருக்கா இல்லையா? அதை பத்தி இப்ப நான் சொல்ல மாட்டேன், ஆனா எழுதிக்கோங்க. 5 டைப்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது அவருடைய அற்புதங்களை பத்தி பார்க்கணும். நிறைய இருக்குது, ஆனா மேஜரா சில அற்புதங்கள் மாத்திரம் நான் எடுத்து சொல்றதுக்காக வந்திருக்கேன். மிராக்கிள்ஸ், மேஜர் மிராக்கிள்ஸ் எழுதிக்கோங்க. மேஜர் மிராக்கிள்ஸ், அற்புதங்கள். தெரிஞ்சவங்க சொல்லலாம், தெரியாதவங்களுக்கு அவங்க நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அவர் என்ன அற்புதம் செஞ்சாரு? So, turning water into wine. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியது. எந்த இடத்துல? கானான் ஒரு கல்யாணம். Turning water into wine. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் என்னென்ன அற்புதத்துக்காக நிச்சயமாக செய்த தேவன் இன்னைக்கும் செய்வார். வசனம் யோவான் 21:11. எழுதிக்கோங்க, வாசிக்க வேண்டாம். எனக்கு நிறைய வசனங்கள் இருக்குது, இது நீங்க வீட்டுல போய் படிச்சு பார்க்கறதுக்கு உதவியா. சோ யோவான் 21:11. அடுத்தது ஹீலிங் எ லெப்பர், குஷ்டரோகியை சுகப்படுத்தினார். ஹீலிங் எ லெப்பர், குஷ்டரோகியை சுத்தமாக்கினார். வசனம் லூக்கா 17:11-19. Luke chapter 17 verse 11 to 19. Healing a leper. அந்த 10 குஷ்டரோகியை சுகப்படுத்துறாருல்ல, அந்த மாதிரி லூக்கா 17:11-19. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? தண்ணீரை திராட்சரசமா மாற்றுறது, அது யோவான்ல பார்த்தோம். இது ஹீலிங் லெப்பர் எங்க பார்க்கிறோம்? லூக்கால பார்க்கிறோம். அடுத்தது நூற்றுக்கதிபதியோட மகனை, வேலைக்காரனை சுகப்படுத்துறது, அதாவது ஹீலிங் சென்ச்சுரியன் சர்வன்ட். நூற்றுக்கு அதிபதியோடைய வேலைக்காரன், சென்ச்சுரியன் சர்வன்ட், அவனை சுகப்படுத்துறது. லூக்கா 7வது அதிகாரம் 1-10 வசனத்துல வாசிச்சு. Healing the centurion servant. Luke chapter 7 1-10. அப்புறம் பேதுருவோட மாமியை சுகப்படுத்துறது. Healing Peter's mother-in-law. Healing Peter's mother-in-law. பேதுருவின் மாமிய ஜுரமா இருந்துச்சு சுகப்படுத்துறாருல்ல, அதே லூக்கா புத்தகம் Luke chapter 4:38-39. Luke chapter 4 verse 38 and 39.
பேதுருவின் மாமி, பீட்டர்ஸ் மதர் இல்லாம ஹீல் பண்றது. அடுத்தது காமிங் தி ஸ்டார்ம், புயலை அடிக்கும் போது அதை அமைதிப்படுத்துறாருல. நிறைய லூக்கால வருது. லூக்கா 8:22-25. Luke chapter 8 verse 22 to 25. Calming the storm. நான் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன், turning water into wine. அது வந்து யோவான்ல 21:11. அடுத்தது ஹீலிங். சொல்லுங்க. Luke chapter 17:11-19. Very good. Healing centurion servant. Luke chapter 7:1-10. Very good. Peter's mother-in-law. Super. Luke chapter 4:38-39. அடுத்தது calming the storm. தமிழ்ல புயலை அதட்டி அமைதிப்படுத்துகிறது. புயலை அதட்டி அமைதிப்படுத்துகிறது. அது எங்க calming the storm? எப்போ எந்த வசனம்? Luke chapter 8:22-25. ஓகே. அடுத்து healing a paralytic. அதாவது பக்கவாதம் உள்ளவரை அவர் நடக்க வைக்கிறது, சுகமாக்குறது. healing a paralytic. மத்தேயு 9:1-8. Matthew chapter 9 verse 1-8. healing a paralytic. அடுத்தது rising Jairus daughter, யவீருவின் மகளை உயிர்ப்பிக்கிறது. rising Jairus daughter, தமிழ்ல யவீருவின் மகளை உயிர்ப்பித்தது. rising Jairus daughter. வசனம் வந்து மத்தேயு 9:18-26. Matthew chapter 9 verse 18-26. இதுக்கு முன்னாடி ஹீலிங் a paralytic person வந்து Matthew chapter 9ல 1-8. இது Matthew chapter 9ல 18-26. rising Jairus daughter. இந்த Jairus daughterக்கு ஒரு ஹோம்வொர்க் மாத்திரம் கொடுக்கிறேன். அதுக்கு எழுதிக்கோ. இந்த Jairus daughter உயிரோடு எழுப்பறதுக்கு முன்னாடி பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவர் சுகப்படுத்திருப்பாரு. அந்த வசனம் மாத்திரம் அடுத்த வாரம் எடுத்துக்கலாம். இந்த வசனத்தை நீங்க படிக்கவே அவங்க போய் சுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே அவரை சுகப்படுத்தின வந்துடும். அதாவது பெரும்பாடு உள்ள ஸ்திரீனாக்க அந்த பிடி இருந்தா இல்லையா, அவளை சுகப்படுத்தின காரியம் வசனம் அதே சாப்டர்லயே. feeding the 5,000, 5,000 பேருக்கு உணவளித்தது. feeding the 5,000, 5,000 பேருக்கு அவர் உணவளிக்கிறார். யோவான் 6:1-15. யோவான் 6:1-15. feeding the 5,000, 5,000 பேருக்கு உணவளித்தது. John chapter 6 verse 1-15. பொறுமையா எழுதுங்க அவசரத்துல. 5,000 பேருக்கு உணவளித்தல். John chapter 6 1-15. யோவான் 6:1-15. எழுதுறேன்னா பேருக்கு டவுட் இருந்தா சொல்றேன். எழுதிட்டீங்களா? அடுத்தது வாக்கிங் ஆன் வாட்டர். யார் நடந்தார்? இயேசு கிறிஸ்து நடந்தார் முதல்ல. அதுக்கப்புறம் பேதுரு. ஓகே. யோவான் 6:14-21. அதே ஜான் சாப்டர் 6:16-21. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எல்லா இடத்துலயும் என்ன செய்யறாரு? சுவிசேஷம் சொல்றாரு, அற்புத அடையாளம் செய்யறாரு, போதிக்கிறாரு, பிரசங்கம் பண்றாரு, அற்புதங்கள் செய்யறாரு, சுகம் அளிக்கிறாரு, பிசாசின் கட்டிலிருந்து அவர் விடுதலை ஆக்குறாரு. நீங்க ஒன்று படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த காஸ்பல் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே அதுக்குதான் 4 காஸ்பல முதலையே படிக்க சொல்லுதுன்னா, இயேசு யாரு, அவர் என்ன செய்தார், அவர் எதற்கு வந்தார், அவர் எப்படி மறுத்தார், எப்படி உயிரோடு இருந்தார், அவர் எப்படி திருப்பி வர போகிறார், எல்லாமே இந்த 4 சுவிசேஷம் நீங்க கரைச்சி குடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இயேசுவை பத்தி கத்துக்கிறது ஆவியான உதவி நல்லாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும். யாராவது தப்பா பிரசங்கம் பண்ணாலும் தப்பா சொன்னாலும் உங்களால அப்ப சொல்ல முடியும். வாக்கிங் ஆன் வாட்டர்.
யோவான் 6:16-21. John chapter 6 verse 16-21. கடைசியாக ரைசிங் லாசரஸ், லாசருவை உயிரோடு எழுப்பியது. John 16-21. walking on water. கடல் மேலே இயேசு கிறிஸ்து நடந்தார். வாக்கிங் ஆன் வாட்டர், கடல் மேலே இயேசு நடந்தது. யோவான் 6:16-21. John chapter 6 16-21. இப்ப ரைசிங் லாசரஸை உயிரோடு எழுப்பியது. ரைசிங் லாசருவை உயிரோடு எழுப்பியது. John chapter 11 verse 1-44. அது ஃபுல்லா படிச்சு பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். ரைசிங் லாசருவை உயிரோடு எழுப்பியது. யோவான் 11:1-44. ஒரு வாட்டி இது பார்த்துடலாமா? Turning water into wine at Cana. அதாவது கானான் கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். ஹீலிங் தி லெப்பர், குஷ்டரோகியை சுகப்படுத்தினார். ஹீலிங் தி செஞ்சுரியன் சர்வன்ட், நூற்றுக்கால்பதியோட வேலைக்காரனை சுகப்படுத்தினார். ஹீலிங் பீட்டர்ஸ் மதர்-இன்-லா, பேதுருவின் மாமியோட ஜுரத்தை சுகப்படுத்தினார். ஹீலிங் தி பாராலிட்டிக், காமிங் தி ஸ்டார்ம், புயலை அதட்டினார். ஹீலிங் தி பாராலிட்டிக், அதாவது ஒரு முடவனை என்ன பண்றாரு, அதாவது எழுந்து நின்று நடக்க செய்கிறார். அடுத்தது ரைசிங் ஜெயிலஸ் டாக்டர், யமுனின் மகளை உயிரோடு எழுதுகிறார். அதுல என்ன ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன்? இந்த யமுனின் மகளை உயிரோடு எழுப்பதுக்கு முன்னாடி அந்த விளையாட்டு நடக்கும். அடுத்தது ஃபீடிங் 5000, 5000 பேரை போஷிக்கிறார், உணவளிக்கிறது. அடுத்தது வாக்கிங் ஆன் வாட்டர், கடல் மீது நடக்கிறார். அடுத்தது ரைசிங் லாசரஸ். இது நிறைய இருக்குது. ஆனா நான் உங்களுக்கு ஒரு குறிப்பிடுறேன். இத்தனை போதும் நம்ம வாழ்க்கையில நோய் இருந்தா, தேவைகள் இருக்கச்சு, நம்மளுக்கு அவிசுவாசம் வரச்சு, தேவன் சொல்றது கேட்டு செய்ய முடியலங்கச்சு, பயம் இருக்கச்சு, எல்லாத்துலயும் அது தாண்டி ஒரு அற்புதம் வேணுங்கச்சு. நம்ம வாழ்க்கை இதெல்லாம் இருக்குல்ல, அப்படி இருக்க செஞ்சு நம்ம வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? இதெல்லாம் எதுக்கு வாசிக்க சொல்றவங்கச்சு, அவங்களுக்கு செஞ்சாருங்கிறது மாத்திரம் இல்ல, அதே இயேசுதான் உயிரோடு இருக்கிறார். நம்ம இயேசு செத்து போன இயேசுவா இருக்கிறாரு, சிலுவையிலே தூங்கிட்டு இருக்காரா? இல்ல உயிரோடு எடுத்துட்டார்ல, அவருக்கு செஞ்சவன் நமக்கு செய்வார். ஆமென். ஓகே, இதுல நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டா சொல்றேன். கானான் உங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் கானான் ஒரு கல்யாணத்துல ஒரு குறைவு படுச்சு. கல்யாணத்துல அந்த ஊர்ல அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, திராட்ச ரசத்தை கொடுத்து நம்மளுமே பந்தி விசாரிக்கிறதுல எப்படி சாப்பாடு போடுறோம், என்னென்ன போடுறோம் அப்படிங்கிறது. அப்ப அங்க திராட்ச ரசம் குறைவுபட்டதுன்னா அது அவருக்கு கௌரவம் குறைஞ்சு, ஒரு அசிங்கம், ஒரு அவமானம். இன்னைக்கு கூட நம்ம ஒரு கல்யாணம் வச்ச சாப்பாடு குறைஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போவாங்க, அது வேற விஷயம். எவ்வளவு கூட்டாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். ஆனா ஒரு குறைவு வரைச்சு அந்த குறைவை யார்கிட்ட கொண்டு போறாங்க? ஏசப்பா கிட்ட. அங்க மரியாதை அந்த குறைவை இயேசு கிட்ட கொண்டு போனதும் இயேசு சொல்றாரு, இன்னும் என் வேலை வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதான் எனக்கு இன்னும் செய்யறதுக்கு அந்த ஆர்டர் கொடுக்கல, பர்மிஷன் கொடுக்கல. ஆனா இந்த ஆர்டர் கொடுத்த உடனே முதல் அற்புதம், இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, அந்த கச்சாடி எல்லாம் காலியா இருக்கு. உடனே இயேசு என்ன சொல்றாரு, அது தண்ணீர்னால நிரப்ப சொல்றாரு. தண்ணீர்னால நிரப்பிட்டாங்க வேலைக்காரங்க. அதை பத்தி கொண்டு போய் கொடுக்கற பேருக்கு அவங்க கொண்டு போச்சு. அந்த போய் கொடுக்கச்சு அது என்னவா இருக்கு, முந்தின திராட்சரசத்தை விட அது இன்னும் சுவை உள்ளதா இருக்கு. எதனாலனா இயேசுவினால. ஆமென். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையிலும் நீங்க ஒரு அற்புதத்துக்கு காத்துட்டு வச்சு, ஒரு அற்புதம் குறைவுபடுச்சு, ஒரு அற்புதம் நடக்கலையே கட்சி காத்திருக்கிறது வீண் போகாது. ஏன்னா உங்க வாழ்க்கையில முன்னாடி இருந்ததை விட வர அற்புதம் எப்படி இருக்கும்? மகிமையா இருக்கும், சுவை உள்ளதா இருக்கும், தேவனாவும் மகிமைப்படும். அடுத்தது ஹீலிங், குஷ்டரோகியை சுகப்படுத்துறாரு. தெரியும் இல்லையா? அந்த குஷ்டரோகியை என்ன பண்றாரு, சுகப்படுத்திட்டு சொல்றாரு, யார்கிட்டையும் சொல்லாதீங்க, ஆனாலும் ஒருத்தர் மாதம் தேங்க்ஸ் சொல்றாரு. சோ நம்ம சுகத்தை மாத்திரம் வாங்கிட்டு போறவங்களா இருக்கக்கூடாது, நன்றி உள்ளவர்களா தேவனுக்கு நன்றி தெரியப்படுகிறது. தேவனாம மகிமைப்பட அதுக்குதான் நம்ம சாட்சி சொல்லணும். ஏன்? எனக்கு செஞ்சவர் உங்க எல்லாருக்கும் செய்வார். சாட்சி சொல்றதுல நம்மளை பத்தி இல்ல, தேவனை பத்தி சொல்றச்சு தேவனாமமாக நிச்சயமா மகிமைப்படும்.
அடுத்தது ஒரு 100 கதவடி, அவன் அவ்வளவு கோடீஸ்வரன் பணக்காரனா இதுவா இருந்துச்சு. அந்த இடத்துல அவன் வீட்டு வேலைக்காரன் சுகம் அடையும்படி அவன் கேட்கச்சு. அவன் என்ன சொல்றான், எங்க வீட்டுக்கு கூட நீங்க வர வேண்டாம் சொல்வா, ஏன்னா நான் யார வாழ்நாளும் போனாலும் அவங்களுக்கு நான் எனக்கு அதிகாரம் இருக்கு. வானா வருவாங்க, உட்காருவாங்க, போவாங்க, வேலை செய்வாங்க. எனக்கே அந்த அதிகாரம் இருந்துச்சு. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. அப்படி விசுவாசம் யாருக்காக? தான் குடும்பத்துக்காக, தான் பிள்ளைக்காக, தான் மனைவிக்காக செய்யற அந்த இடத்துல தன் வீட்டு வேலைக்காரனுக்காக அவங்க இருக்காங்க. அப்ப அந்த விசுவாசம் என்ன? இயேசுவாயின்னு ஒரு வார்த்தை வந்தா போதும் அவன் சுகமாயிடுவான். அப்ப அந்த வார்த்தை வந்த உடனேவே 100 வேலைக்காரன் சுகமாயிடுறான். அடுத்தது பேதுருவின் மாமிய ஆண்டவர் என்ன பண்றாரு? சுகப்படுத்துறது. சுகமா படுத்து கிடக்குறாங்க. அந்த வீட்டுல ஒரு ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் அந்த இடத்துல போய்வாங்க. பேதுருவின் மாமி சுரமா இருந்துச்சு. அங்க பேதுருவ வீட்டு திறந்து கொடுத்திருக்காங்க. எதுக்கு? ஏசப்பா ஊழியம் செய்யும்படி. அப்ப அதுக்கு முன்னாடி அங்க வந்த இயேசு என்ன செய்யறாரு? முதல்ல பேதுருவின் மாமிக்கு அங்க சுகத்தை கொடுக்கிறாரு. இன்னைக்கும் நீங்க இயேசுக்கு உங்க வீட்டை திறந்து கொடுக்கறச்சு, உங்களுக்கு கொடுக்கறச்சு, உங்க வீடுகளில் ஆண்டவர் என்ன செய்வாரு? அற்புதம் செய்வாரு. ஆமீன். பேரலிட்டிக்கா இருந்த பர்சன் அவர் என்ன பண்றாரு? அந்த பக்கமான உள்ளவனை எழுப்பி நடக்க வைக்கிறாரு. ஆமீன். அப்போ எழுந்து நடக்க வைக்கிற தேவனால இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில எது முடங்கி கிடக்கு, என்ன காரியம் இன்னும் அடுத்தது மூவே ஆக மாட்டேங்குது, எவ்வளவு யூஸ் பண்ணாலும் மூவ் வச்சு தேவனால் எல்லாம் முடங்கி கிடக்கிறதை எழும்ப செய்ய தேவன் அவரால் நடக்க வைக்க, காரியத்தை வாய்க்க வைக்க முடியும். ஆமீன். அடுத்தது எவ்வளவு மகளை உயிரடைய செய்கிறாரு. இந்த எவ்வளவு மகளை உயிரடைய செய்யறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்யறாங்க? பெரும்பாலுள்ள ஸ்திரீ வழியில பார்த்து அவரை தொடும்போது, அவர் வஸ்திரத்தை மாத்திர தொடும்போது, அந்த வஸ்திரத்தை உங்களை தொட்ட மாத்திரத்திலேயே அவருக்கு என்ன கிடைச்சது? வஸ்திரத்தை உங்களை தொட்ட மாத்திரத்திலேயே அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்குது. அப்ப இன்னைக்கு பெரும்பாலுள்ள ஸ்திரீய சுகப்படுத்திட்டு, ஏன் அப்படின்னா அது எவ்வளவுக்கு சாட்சியாக விசுவாசத்தை விட்டுறாத, இங்க நான் சுகத்தை என் வஸ்திரத்தை தொட்டு விசுவாசத்தால தொட்டு அவளுக்கு சுகம் வந்ததுனால எத்தனை வருஷம்? 12 வருஷம் அவ காத்திருக்கிறா. அப்ப அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ எத்தனை வருஷத்தினால அவதிப்பட்டு இருக்கா? ஒவ்வொரு நாளும் 12 வருஷம். அப்ப எவரின் மகளை அந்த மறித்துதான் சொல்லுச்சு. எவருக்கு என்ன ஞாபகம் வரும்? பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவோட வஸ்திரத்தை தொட்ட மாத்திரம் சுகமானாலே, அப்ப இயேசு வந்திருக்கிறாரு, என் மகள் உயிரடைய வாழ மாட்டாங்க. அப்ப எவரோட விசுவாசத்தானவராக வர்ணிக்கப்பட்டார். ஆமீன். அடுத்தது 5000 பேர்களுக்கு அவர் உணவளிக்கிறார் இல்லையா? மத்தவங்க அப்படியே போக முடியல. 2 நாள் என்ன பண்ணாரு? 2 நாள் மணிப்படைகள் ஒருத்தர் கேட்டாங்க, அம்மா ஏசப்பா பாசி பிரேயர்க்கெல்லாம் வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்புறாரு அப்படின்னு வச்சு. நான் சொன்னேன், சாப்பாடு போட்டு அனுப்புவாரு, அதுக்கு முன்னாடி 2 நாள் இரவும் பகல் அவர் வார்த்தையை சொல்லி நிறந்தாரு. சாப்பாடே போடுறீங்க, இரவு பகல் எதுவும் சாப்பிடாம உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. 3வது நாள் தானே சாப்பாடு போட்டாரு. இன்னைக்கு நம்மளால பாசிங் பிரேயர் பண்ண முடியுதா? பாசிங் இருக்க முடியுதா? அப்ப 5000 பேர் போஷிக்கச்சு அவர் எப்படி பண்றாரு? அற்புதத்தை செய்யறாரு இல்லையா? இன்னைக்கு உங்க வீட்டுல இல்ல எனக்கு இதுல பற்றாக்குறை இருக்கு, இந்த உணவுல பற்றாக்குறை இல்ல, இந்த வேலையில பற்றாக்குறை இதுல இல்ல, ஏன் ஆனவருடைய வார்த்தையை உண்ணுறதுல கூட பற்றாக்குறை இருக்காச்சு. நீங்க வேற போஷத்தை மீது பெருக்க வச்சாரு. நம்மள கோஷி வர மாட்டாரு, நம்மள கோஷி பார்த்தாரு. அடுத்தது கடல் மேல நடந்தாரு. எதற்காக நடந்து காமிச்சாரு கடல் மேல அப்படின்னு? நான் நடந்தது மாத்திரம் அல்ல, அந்த கடல்ல பேதுருவையும் நடக்க வைக்கிறாரு. நான் செய்யறது மாத்திரம் இல்ல, ஒன்னால நீ விசுவாசித்துனா நீயும் நடக்க முடியும். கடல்கள் எதை காமிக்குதுன்னா, கொந்தளிக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபதிரவங்கள், நிந்தைகள், உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா வித பிரச்சனைகள் மேல காற்றையும் கடலையும் அதற்கு தேவன் கூட இருக்கிறதுனால கடல் மேல எடுத்து நம்ம நடக்க முடியும். அந்த விசுவாசம். ஆமீன்.
அடுத்தது கடைசியா நான் சொன்னது லாசரஸ் உயிரோடு எழுப்பினது. அப்ப லாசரஸ் உயிரோடு எழுப்புறதுக்கு அவர் செய்தது ஏன் அவருக்கு முன்கூட்டி தெரியும் மறிக்க போறார். ஆனால் காத்திருந்த ஏன் காத்திருந்தான்னா அந்த காலகட்டத்துல யூதர்களோட முறைமைப்படி என்னன்னாக்க மனித 3 நாள் எப்போ நம்ம உயிரோடு எழுந்துடலாம் ஒரு கான்செப்ட்ல எப்படியாவது உயிர் வந்துருவங்களை வச்சிருக்காங்க. ஆனா 3 நாளைக்கு அப்புறம் போய் 4வது நாள் ஏன் அதுக்கு அவங்க சான்ஸே கிடையாதுன்னு தெரியும். அதனால காத்திருந்து உயிரோட எழுந்துட்டு செய்யணும். ஆமே. சோ இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். அந்த அப்புறம் நம்ம சொல்லுவாங்க எழுதிக்கோங்க. அதாவது இன்னைக்கு கான்செப்ட் மாதிரி வைக்கோங்க. works of Jesus Christ. இது என்ன? works of Jesus Christ. அத பத்தி தான் பார்ப்போம். சரியா? அந்த மத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் சொல்லுவாங்க எழுதிக்கோங்க. சரி, இவ்வளவு இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரிஞ்சுதா? சரி, அடுத்தது இப்ப நான் என்ன சொன்னேன்? works of Jesus Christ என்ன வருது? சுவிசேஷத்திலேயே வந்தது என்ன? சுவிசேஷம், டீச்சிங், ப்ரீச்சிங், மிராக்கிள்ஸ் அண்ட் டெலிவரன்ஸ். சோ இப்போ நம்ம டீச்சிங்ஸ் அண்ட் பேரபிள்ஸ் பார்ப்போம். வெரிகோம் இங்கிலீஷ்ல டீச்சிங்ஸ் அண்ட் பேரபிள், தமிழ்ல உவமைகள் மற்றும் போதனைகள். உவமையா பேசுவார்ல, நம்மளும் சொல்லுவாங்க, பழமொழியில சொல்லுவாங்க தெரியுமா நம்மளுக்கு கிட்டலாம். அது மாதிரி ஏன் உவமையா பேசுறச்சு சில விஷயங்கள் டைரக்டா சொல்ல மாட்டாங்க, பழமொழியில சொல்லிச்சுதான் புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப கற்றலும் இயேசு கிறிஸ்துவ நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எப்படி சீஷர்கள் மத்தவங்க எல்லாம் இருக்கச்சு என்ன பண்ணுவாரு? உவமையில பேசுவாரு. அப்ப உவமையில பேசுறச்சே சீஷர்கள் புரிந்து கொள்ளணும். சில விஷயத்தை ரகசியங்களை அவர் எப்படி சொல்றாரு, கர்த்தர் ராஜ்யத்தை பத்தி எப்படி உவமையில சொல்லி புரிய வைக்கிறாரு. டீச்சிங்ஸ் அண்ட் பேரபிள்ஸ், இங்கிலீஷ்ல டீச்சிங்ஸ் அண்ட் பேரபிள்ஸ், தமிழ்ல உவமைகள் மற்றும் போதனைகள். ஃபர்ஸ்ட் the sermon on the mount, மலை பிரசங்கம்னு தமிழ்ல எழுதிக்கோங்க. sermon on the mount, மலை பிரசங்கம், sermon on the mount. மத்தேயு அதிகாரம் 5, 6, 7 இது ஃபுல்லாவே மலை பிரசங்கம். Matthew chapter 5, 6 and 7. The sermon on the mount, தமிழ்ல மலை பிரசங்கம். Matthew chapter 5, 6, 7. எழுதிட்டீங்களா சொல்லுங்க அவசரம். Teachings and parables, உவமைகளும் மற்றும் போதனைகள். மலை பிரசங்கம், sermon on the mount, Matthew 5, 6 and 7. அடுத்து யாராவது சொல்லுங்க, the parable of the prodigal son, அதாவது இளைய குமாரனை பத்தின கதை. ஓமன் prodigal son. அப்போ இளைய குமாரனை பத்தின கதை எதுல வரும்? முன்னாடியே குழு கொடுத்துட்டு எதுலாம் வரும்? காஸ்பல்ல வரும். எவ்வளவு ஒரு இது லூக்கா 15, 11-32. Luke chapter 15, 11-32. The parable of prodigal son. கெட்ட குமாரன் வாங்க, ஊதாரின் வாங்க அப்படின்னா பைபிள்ல போடவே இல்லை. இளைய குமாரன் மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கிறார். யாரும் பட்ட பேர் வச்சுதான் ஏசப்பா கூப்பிடல. நம்ம தான் வந்து கெட்ட குமாரன் அப்படின்னு தான் சொல்றோம். இளைய குமாரன் தான் போட்டிருக்காரு. Luke chapter 15, 11-32. 11-32. இந்த மலை பிரசங்கத்துல நீங்க பாத்தீங்கன்னாலே அவர் கர்த்தர் ராஜ்யம் எப்படிப்பட்டது, கர்த்தருடைய காரியங்கள் எப்படிப்பட்டது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இயேசு என்ன சொல்றாரு, விதான சித்தம் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு மலை பிரசங்கத்துல மேஜர் டீச்சிங் இருக்குது. எல்லாமே இது மத்தேயு 5, 6, 7 எல்லாமே வந்துடும். அதை நீங்க தியானிச்சு பாருங்களேன். சும்மா கொஞ்சம் கொஞ்சமா மெயினா மத்தேயு சாப்டர் 5, 6, 7. அப்ப அவர் உபதேசம், அவர் என்ன சொல்றாரு, என்ன உபதேசிக்கிறாரு, அவருடைய டீச்சிங்ஸ் என்ன, அது உங்களுக்கு அதுல தெரியும். The parable of the prodigal son, இளைய குமாரனின் கதை. ஓமை லூக்கா 15, 11-32. தெரியுங்களா? அடுத்தது The good Samaritan, நல்ல சமாரியனின் ஓமை. The good Samaritan, நல்ல சமாரியனின் ஓமை. The good Samaritan, நல்ல சமாரியனின்
ஓமை. ஓமைனா parables. Luke chapter 10 verse 25 to 37. லூக்கா 10வது அதிகாரம் 25 லிருந்து 37. Luke chapter 10 verse 25 to 37. Vedila Good Samaritan. Luke chapter 10 verse 25 to 37. நல்ல சமாரியன் உவமை. The parable of the talents. தாளந்துகளின் உவமை. தாளந்துகளை பத்தி உவமை பேசுவாருல்ல ஏசப்பா. The parable of the talents. Matthew chapter 25 14 to 13. மத்தேயு 25வது அதிகாரம் 14 லிருந்து 30. The parable of the talents. தாளந்துகளின் உவமை. Matthew chapter 25 verse 14 to the 10 virgins. அந்த 10 கன்னியர்களை பத்தி கொண்டு தெரியுமா? 10 கன்னியரோட உவமை. 5 பேரை எப்படி புத்திசாலியா அழகா விளக்கையும் எண்ணெயும் தீவெளியும் எடுத்து வச்சிருப்பாங்க. 5 பேர் என்ன வெறும் எரிய தீவெளி மட்டும் வச்சிருப்பாங்க, எண்ணெய் வச்சிருக்க மாட்டாங்க. அப்ப அது எதை குறிக்குதுன்னா, நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு அந்த புத்தி உள்ள 5 கன்னிகைகளை கூட நம்ம இருக்கணும். மற்ற 5 பேர் எண்ணெய் இல்லாம இருப்பாங்க. கடைசி நேரத்துல போய் யாருக்கிட்ட என்ன கேட்டா யாரும் தரமாட்டாங்க. அப்ப நம்ம ஆத்மா பரலோகத்துக்கு போகிறதுக்கு நாங்க உத்தரவாதம். மற்றவங்க எல்லாம் சொல்லதான், நாங்க இங்க சொல்லதான் செய்வோம். ஆனா உத்தரவாதம் யார் எடுக்கணும்? நீங்க எல்லாம் தான் எடுக்கணும். அப்போ the 10 virgins, Matthew chapter 25 1 to 13. மத்தேயு 25வது அதிகாரம் 1 லிருந்து 13. 10 கன்னியர் உவமை. மத்தேயு 25 1 லிருந்து 13. அடுத்தது the lost sheep. காணாமல் போன ஆடு உவமை. காணாமல் போன ஆட்டின் உவமை. The lost sheep. Luke chapter 15 1 to 7. காணாமல் போன ஆட்டின் உவமை. Luke chapter 15 1 to 7. லூக்கா 15வது அதிகாரம் 1 லிருந்து 7. இதுல வசனங்கள் நிறைய இருக்கிறதால அத்தனையும் வாசிக்க முடியாது. நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த மனப்பிரசங்கத்தை எதை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட எல்லா அந்த போதனை டீச்சிங்ஸ் இருக்குல்ல, என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எல்லாமே இதுல வந்துடும். அப்போ மத்தேயு 5 6 7 அது மனப்பிரசங்கத்தை parable of the prodigal son, அதாவது இளைய குமாரனின் ஓமை. அந்த இளைய குமாரனோட ஓமை சொல்லப்பட்டது எதுக்கான? இந்த கதை உங்களுக்கு தெரியும். ஒரு தகப்பன் இருக்காரு, அவருக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. பெரிய பிள்ளை அப்பாவோட கூடவே இருக்காரு. 2வது மகன் இளைய குமார் என்ன பண்றான்? சொத்தை பிரிச்சுட்டாங்க, நான் வெளியில கிளம்பி போறேன், வீட்டை விட்டுட்டு சொத்தை பிரிச்சுக்கிட்டு வெளியில போயிட்டு நான் இஷ்டப்படி எல்லா விதத்திலையும் வாழ்ந்து எல்லா பாவத்திலையும் எல்லா இச்சிலையும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு வரான். எங்க இந்த பண்டிகை போடுற தவறு இருக்குல்ல, அதை சாப்பிட நிலைமைக்கு வரச்சேதான் அவனுக்குள்ள டக்குன்னு ஒரு கல்வி. என்ன, எங்க அப்பா வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களே நல்லா சாப்பிடுறாங்க, நல்லா இருக்காங்களே, என் நிலைமை இருக்கு. அப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்ன, நான் எங்க அப்பா கிட்ட போறேன். அப்ப அவன் என்ன சொன்னா, தேவனுக்கும் எங்க அப்பாவுக்கும் நான் துரோகம் பண்ணிட்டேன். அந்த மனம் திரும்புதல் இருக்குல்ல, அதுதான் இளையகுமாரோட. ஆக்சுவலி இந்த இளையகுமாரோட கதையை பத்தி சொல்லுச்சு. என்ன சொல்ல வர்றாருன்னா, கதை இளையகுமாரன் மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பாத மூத்த குமாரன் அப்பா கிட்டே இருந்துட்டு இளையகுமாரன் வரைச்சு அப்பா என்ன பண்றாரு சொல்லிதான் காமிக்கல. அந்த மகன் வந்து கட்டி தழுவிக்கிட்டு விருந்து வைக்கிறாரு, அவனுக்கு புது வஸ்திரம் கொடுக்குறாரு, நகை பண்ணி போடுறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா பெரிய பிள்ளைக்கு என்ன ஆகுதாங்க? கோபமும் பொறாமையும் எரிச்சலும் வருது. அதுக்கப்புறம் அந்த விருந்துக்குள்ள உள்ள போறானா இல்லையான்னு கூட இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கோபம் பொறாம எரிச்சல் இதெல்லாம் இருந்தாங்க கட்டுடைய அந்த ராஜ்யத்துக்கு நம்ம பேசிக்க முடியாது. பாவம் செஞ்சுட்டாங்க, அதுக்காகவே பாவம் செஞ்சுட்டு மனம் திரும்பி வாங்கன்னு அர்த்தம் இல்லை. பாவம் நம்மளால செஞ்சுட்டுதான் மனம் திரும்பிட்டோம்ல. இனி பாவத்துக்கு போகாதபடிக்கு, தேவனை நோகடிக்காதபடிக்கு, தேவனோட சேர்ந்து நம்ம வாழ, தேவனுக்கு வாழ்க்கை கேட்டு வாழ நம்ம தீர்மானம் எடுக்கச்சு நமக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயம் கிடைக்குது. அப்பா என்ன பண்ணாரு? அந்த விருதுல நம்மளை கூப்பிட்டு கொண்டு நம்மளை சொல்லி காமிக்கல, ரட்சிக்க கூப்பிட்டு
அவனுக்கு வசனத்தை கொடுக்கிறாரு, என்ன நகையை கொடுக்கிறாரு, அவனுடைய பிள்ளைங்கிற அந்த அடையாளத்தை கொடுக்கிறாரு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கிறாரு, மோதிரமா நம்மள வைக்கிறாரு, பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனா கூடவே நான் இருக்கேன், இயேசுவை ஃபாலோ பண்றேன், பைபிளை படிக்கிறேன், எல்லாம் நான் படிக்கிறேன் எல்லாம் சொல்லிக்கிட்டு ஒரு துளி கூட மாற்றமே இல்லைங்கச்சு மூத்த குமாரோட நிலைமை தான். அவன் அந்த விருந்து வீட்டுக்குள்ள போனதுனால நீங்க அதை வாசிச்சு பாருங்களேன், அது இருக்கவே இருக்காது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கெட்ட குமாரன் இளைய குமாரன் மனம் திரும்பியாச்சு. ஆனா அந்த பேரவல் ஓமன் சொல்லப்பட்ட காரியம், மூத்த குமாரன் கூடவே இருந்துட்டு அப்பா சொல்றாரு எல்லாமே உனக்கு தானப்பா, அப்ப ஏன் உனக்கு அந்த பொறாம போவோம்? அப்ப என்ன கூடவே இருந்து அப்பாவுக்கு என்ன பிடிக்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆனா அதன்படி செய்யாம போகல. பைபிள் எல்லாம் தெரியும், எனக்கு சத்தியம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் பண்ணிட்டு ஆனா அந்த பைபிள் படி நம்ம வாழாம சுத்திட்டு இருந்தோம்னா முத்துக்குமாரோட நிலைமைதான். இதெல்லாம் பைபிள் ஸ்டடியில சொல்றதுக்குதான் பைபிள் ஸ்டடி, இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு தான் பைபிள் ஸ்டடி. இளையகுமாரனை பத்தி மனம் திரும்புறோம், மூத்தகுமாரனை மாதிரி ரிபல்லியஸ் ஹார்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. கடினப்படுத்திக்கிட்டு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறது, கடினப்படுத்துறது காரியம் பரலோகத்துக்குள்ள கொண்டு போகவே போகாது. அடுத்தது நம்ம குட் சமாரிட்டன். இந்த நல்ல சமாரிட்டன் ஒரு ஊமை நம்ம எல்லாரும் தெரியும். அது மாத்திரம் ஒரு செகண்ட் 10வது அதிகாரம் எடுங்க. 25-37 25-37 நான் சொல்ற வசனம் மாத்திரம் வாசிங்க. 27 வாசிங்க, 26-27 வாசிங்க. என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றால், அவன் சொல்லியிருப்பாங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறான். இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல தேவன் கிட்ட நம்ம முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட அன்பு கூறணும். அப்புறம் நம்ம கிட்ட அன்பு கூறணும், திருநட்டு அன்பு கூறணும். இப்ப அப்படியே என்னோட கூட அதுலயே 30-31 வாசிங்க. ஒரு மனுஷன் எரிசேலிலிருந்து எரியோவுக்கு போகையில் கல்லறையில் அகப்பட்டார். அவர்கள் அவன் வஸ்திரங்களை பிடித்துக் கொண்டு அவனை காயப்படுத்தி போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். யாரா? ஆசாரியனே வந்து என்ன பண்றாரு? ஆசாரியன் யாரு? பிரீஸ்ட் இல்லையா, ஊழியக்காரங்க, இயேசுவோட பிள்ளைங்க, இயேசுவோட ஜனங்கள் சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்க? உள்ளத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட தேவனாகிய கர்த்தருக்கு அன்பு கூறணும். ஒன்ன நேசிக்கிறது போல நேசிக்கணும்னு சொல்லிச்சு. அங்க வந்துட்டு என்ன பக்க வழியா நகர்ந்து போய் அடுத்தது லேவியன். ஒரு லேவியன் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் என்னை வாழ்க்கை ரசம் பார்த்து காயங்களை பற்றி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சந்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். சரி, இதெல்லாம் அப்படியே விட்டுலாம். இந்த நல்ல சமாளித்தல் பார்க்கறது வேற யாரும் கேரக்டர் யார் ஞாபகம் வருவாங்க? ஞாபகம் வராதா? அந்த காலத்துல அந்த சமாளியர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அவங்க வந்து தேவராஜனுக்கு நிறைய காரியங்கள் அவங்க இஷ்டத்துல வாழ்ந்து வந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சமாரி ஸ்திரீத்துல வந்தார்ல, அது போல இந்த சமாரியன் என்னவா? லேவியனும் போயாச்சு, ஆசாரியனும் போயாச்சு. ஆனா யார் வந்து அந்த இடத்துல போய் சேரா? சமாரியன். அதனாலதான் நல்ல சமாரியன் பேருக்கும் செவத்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் போய் என்ன பண்றான்? அப்படியே விட்டுடாதபடிக்கு நம்மளுக்கு புரியுறபடி சொல்லுனா, ஒரு பாவியா இருக்கிறவங்க வந்து அவங்களை கொண்டு போய் சுகப்படுத்தி அவங்க சொந்த வாகனத்துல கொண்டு போய் எல்லா காயத்தையும் ஆட்டி அதுக்கு மருந்து போட்டு சத்திரத்துல விட்டு அதுக்கான பணத்தையும் கொடுத்து நான் போயிட்டு வர வரைக்கும் பார்த்துக்கோமான்னு சொல்லி அதுக்கான செலவிலையும் கொடுத்துட்டு அவங்க அப்ப தேவன் சொல்ற அந்த வசனத்தை யார் நிறைவேற்றினா? ஆசாரியனா, லேவியனா, இல்ல சமாரி? அப்ப அவங்க பரலோக ராஜ்யத்துல பங்கு கிடைக்குமா கிடைக்காது?
இதுதான் ஆண்டவர் சொன்னார். வேதம் வாசிச்சாங்க அந்த ஆசாரியனும் லேவியனும். வேதத்தின்படிலாம் அப்படியே என்ன சொல்றது, சடங்காச்சாரம் சம்பிரதாயத்தை செஞ்சாங்க. இது இப்படி அது அப்படின்னு கரைச்சு குடிச்சு வசனங்கள்லாம் நிரப்பினாங்க. ஆனா செயல்ல காண்பிக்கிறது யாரு? இன்னைக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாம ஏதாவது பாவத்தில் இருந்திருக்கலாம். மனம் திரும்பி ஆண்டவரோட உருவாயிட்டு தேவனை நேசிப்போம். தேவனை உள்ளாக ஜனங்களை நம்ம நேசிப்போம். ஆமென். அதனாலதான் இதை நான் வாசிச்சா முடிவுகளுக்காக தான் நான் இதை வாசிக்க சொல்லிடுறேன். அடுத்தது தாளத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளத்தை கொடுக்குறாரு. ஒருத்தர் என்ன பண்றான், அதை டபுள் ஆக்குறான். ஒருத்தர் அதை விட 2 மடங்குக்கு மேல ஆக்குறான். ஒருத்தர் என்ன பண்றான், புதைச்சு வைக்கிறான். ஏன் நீங்க வந்தீங்கன்னாக்க கேட்கல, நீங்க இல்லாததையும் இது பண்ணாத சொல்லாதான் இது பண்ண மாட்டீங்களே, அதனால எடுத்து வச்சு. அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாரு, இல்லாதவங்க வாங்கி இருக்கிறவங்க அதிகமா கொடுத்தாரு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தங்க கிட்ட கஷ்டப்படுறாங்கனாக்க இருக்கிறவங்க வாங்கி இல்லாதவங்க கொடுக்கணும். ஆனா தேவன் என்ன பண்றாரு, இல்லாதவங்க வாங்கி இருக்கிறவனுக்கு இன்னும் அதிகமா கொடுக்குறது. ஏன் அப்படின்னா அவர் கொடுத்ததே அதை பிரயோஜனப்படுத்த முடியாது. அப்ப உங்களுக்கு ஒரு தாளந்து கொடுக்குறாரு. உங்களுக்கு வேலை வாசிக்க தெரியுது, ஜபிக்க தெரியுது, பாட தெரியுது, இல்ல வேலைக்கு தொலைக்க தெரியுதுன்னா கூட கர்த்தர் ராஜ்யத்துக்கு அதை நீங்க செய்யச்சு. அதாக பலன் இல்ல. நம்ம அதை செய்யாம விடுறச்சு, நீங்க ஒரு இரும்பு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல ஏதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குங்கள, அது யூஸே பண்ணாம இருந்தா அது என்ன ஆகும், துருப்பிடிச்சு போயிடும், வீணாயிடும். உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் அது பிரயோஜனம் இல்லை. அப்ப ஆண்டவர் கொடுக்கறத நீங்க என்ன பண்ணணும், தேவராஜ்யம் கட்டும்படியா. உங்ககிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னா தேவனுக்கு கொடுங்க, உங்களுக்கும் வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் கொடுங்க. இல்ல உங்ககிட்ட நிறைய துணிமணி இருக்கா, தேவராஜ்யம் கட்டும்படியா நீங்க போட்டுக்கோங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க. அப்ப முதல்ல என்ன, கர்த்தருக்கும் மற்றவங்களுக்கும் நம்ம எது நம்ம கிட்ட வருதோ அது செய்யச்சு. நம்ம என்ன பண்றோம், நம்ம கிட்ட கொடுக்க மாட்டது நம்ம விதைக்கிறோம். இப்ப உங்களுக்கு நல்லா சொல்லித்தர தெரியுதா, டியூஷன் எடுக்க சொல்லித்தாங்க, படிப்பையும் சொல்லித்தாங்க, ஆண்டவர் வார்த்தையும் சொல்லித்தாங்க. நல்லா உங்களுக்கு பாட வருதா, நீங்க பாடுங்க, தேவனை அவங்க மகிமைப்பட பாடி அது தேவனுக்கு மற்றவங்களுக்கு அந்த பாட்டை சொல்லித்தாங்க. ஆண்டவர் உங்களை நம்பி என்ன தாழ்ந்து கொடுக்குறாரோ அதை நீங்க அப்படிங்கிறீங்க செய்யறீங்க, மற்றவங்களுக்கும் அதை பிரயோஜனப்பட தேவன் அவங்க மகிமைப்படாத சொல்லி கொடுங்க. இந்த 10 கணிகைகளை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா. 5 பேர் என்ன பண்ணாங்க, தீபத்தி மரமான வர நேரங்கள் ஆயிடுச்சு, தீபத்தி அந்த விளக்கு எரியுது, கையில எண்ணெயும் வச்சுட்டு இருக்காங்க. எப்ப வருவான்னு தெரியல, தூங்குறாங்க. இன்னும் 5 பேர் என்ன பண்ணாங்க, வெறும் தீபத்தி நெருப்பு மட்டும்தான் வச்சுட்டு இருக்காங்க, எண்ணெய் இல்லை. அப்போ மற்றவங்க எல்லாம் தூங்கிடுறாங்க. தூங்கி எதுக்கு சேக்கான சத்தம் ஊத்தப்படுது, மணவாளன் வராது. இவங்க எல்லாம் யாரும் மணவாட்டி. அப்ப அந்த மணவாட்டியா போகச்சு அந்த விளக்கு அணைச்சிச்சுன்னா உள்ள போக முடியாது, தீபத்தி ஆயுதமாக முடியாது. அப்ப இந்த எண்ணெய்ங்கிற வசதி அபிஷேகம் ஊற்றப்பட்டு அந்த ரட்சிப்புன்னு அந்த தீபத்தை நம்ம எரிந்து கொண்டே இருக்கணும், அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டே இருக்கணும், அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொண்டே இருக்கச்சேதான் மணவாளன் கண்ணிமைக்க பொழுதுல வரைச்சு மணவாட்டி. மற்ற பேர் என்ன இவங்க கிட்ட கேட்கறாங்க, தர முடியாதுங்கிறாங்க. எங்க விற்கும் அந்த நேரத்துல போய் கடையில போய் தேட முடியுமா, அந்த நேரத்துல போய் கதவு தட்டினா யாராவது கொடுப்பாங்களா, கதவு அடைச்சிடலாது. தேவன் அந்த 5 பேர் உள்ள போதும் கதவு தட்டுறாங்க, முடியாது, இது வர முடியாது. இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், புத்தியுள்ள கனிகளா ஆவியான உதவியுடன் அபிஷேகத்துக்கு தினம் நேற்றுக்கு கிடைச்ச அபிஷேகம் இன்னைக்கு காலையில கிடைச்சதில்லை, நைட்டு ஒவ்வொரு நாளும் ஆயுதப்பட்ட அந்த ரட்சிப்பையும் அந்த அபிஷேகத்தையும் அந்த வார்த்தையும் குடித்து கொண்டு விசுவாசத்தை பார்த்து கொண்டு கடைசி வரைக்கும் விசுவாசத்தை நிலைத்திருக்கிறது தான் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படுறது எங்க இங்கே இல்லை, மேல நம்ம பரலோகத்துல போய் சேர தெரியுமா, அப்பதான் என் ரட்சிப்பு பரிபூர்ணமே அடையும். அது வரைக்கும் ஆன் ப்ராசஸ் தான் இல்லையா. ஆன் ப்ராசஸ் எப்போ ஃபெயில் ஆகும் ஆகாதா, எந்த ஒரு விஷயமும் ப்ராசஸ்ல இருக்குன்னா எப்போ ஃபெயில் ஆயிடலாம். அப்ப ஃபெயில் ஆகாம நான் பார்த்துக்கணுமே, அதுக்கு எனக்கு பரிசுத்தாவியானவர் வேணுமே. பரிசுத்தாவியானவர் இருந்தா மட்டும்தான், அவர் உதவினால மட்டும்தான் நான் வலது பக்கம் திரும்ப வழி இதுவேன்னு சொல்லிச்சு அந்த சத்தத்துல கேட்டு நடக்குது. ஆமென். கடைசியாக அந்த 99 ஆட்டுக்குடி நம்ம போன வாரம் பார்த்தோம்னா 100 ஆட்டுக்குடி, நம்ம எல்லாருமே ஒரு ஆட்டை குறைஞ்சுக்கு ஒரு ஆட்டுக்குடியா தானே இருக்கும். ஒண்ணுன்னா சேர்த்து 99 வச்சாரு, அந்த ஒண்ணு தொலைஞ்சு போயிருக்குது, திருப்பியும் தொலைஞ்சு போகுது. அந்த ஒரு பின்னாடிதான் தேர்வு போடுறாரு. அப்ப நம்ம ஒரு நாள் தொலைஞ்சு ஆட்டுக்குடியா இருக்கும்போது நீங்க எத்தனை பேர் தொலைஞ்சு ஆட்டுக்குடி இருக்காங்க, நம்ம 99 ஒரு மதி சொல்ல கற்றுக்கணும். அப்ப அந்த ஒரு ஆட்டுக்குடி பின்னாடி என்ன பண்ணணும், நம்ம ஓடணும். அந்த ஒரு ஆட்டுக்குடி என்ன பண்ணணும், தேவன் கிட்ட அதுக்குதான் தெய்வ நம்மள வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு ஆட்டுக்குட்டிய
நம்ம தேவன் பக்கம் திருப்பி விட்டதுதான் நம்ம வேலை. நம்ம தேவனா மாறிடக்கூடாது. தேவன் பக்கம் திருப்பி விட்டுட்டு சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லிடணும். மற்றது நம்ம ஜெபிக்கச்சே ஆண்டவர் ஒரு நாள் ஆட்சியை தருவோம் சொல்ல அவர் போதுமானவர் இருக்கிறார். ஆமென். இது வரைக்கும் முடிச்சுதா? தண்ணி குடிக்கிறோம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டீச்சிங்ஸ் என்ன பார்த்தோம்? அற்புதங்கள் பார்த்தோம். அவரோட டீச்சிங்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் பார்த்தோம். அவரோட வேலையில அடுத்தது அவரோட ஊழிய பணிக்கும் மீட்பின் செயலை பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து நிறைய நிறைய வசனங்கள் இருக்கு. ஸோ நான் எதுல வந்துடும் மாத்திரம் நான் கொஞ்சம் சொல்லிட்டு இதுல போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி அண்ட் ரிடெம்ப்டிவ் ஒர்க், அதாவது தேவனை ஊழியமும் மீட்பின் செயலும். மினிஸ்ட்ரி அண்ட் ரிடெம்ப்டிவ் ஒர்க், மினிஸ்ட்ரி அண்ட் ரிடெம்ப்டிவ் ஒர்க், பணி மற்றும் மீட்பின் செயல். தேவனுடைய பணியும் பணினாலே ஊழியம், மீட்பின் செயல். ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி அண்ட் ரிடெம்ப்டிவ் ஒர்க் புரியுதுங்களா? தமிழ்ல பணி மற்றும் மீட்பின் செயல். ஃபர்ஸ்ட் preaching the kingdom of God, preaching the kingdom of God. அடுத்தது teaching the people, தேவ ராஜ்யத்தை பிரசங்கித்தல். preaching the kingdom of God, தேவ ராஜ்யத்தை பிரசங்கித்தல். போன மாதிரி இந்த வசனம் சொன்னேன்ல, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, மனம் திரும்புங்கள். இந்த வசனம் அது மத்தேயு 4:17. preaching the kingdom of God, தேவ ராஜ்யத்தை பிரசங்கித்தல். அடுத்து teaching the people, preaching வேற, teaching வேற. preaching அப்படின்னாக்க நம்ம உங்களுக்கு பிரசங்கம் பண்றது, teaching அப்படின்னாக்க மற்றவங்களுக்கு போதித்து சொல்லி கொடுக்கறது. பைபிள் ஸ்டடி இஸ் a teaching. ஓகேவா? தேங்க்ஸ் மா. சோ teaching the people அப்படின்னாக்க போதித்து நம்மள போதித்து நடக்கிறது. teaching the people. மத்தேயு 7:29, Matthew chapter 7 verse 29. முதல்ல தேவ ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறாரு. அடுத்தது என்ன பண்றாரு? என்னென்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும் அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள போகிறதுக்குன்னு முதல்ல பிரசங்கம் பண்றாரு. அடுத்தது உபதேசிக்கிறாரு இல்லையா? சோ டீச்சிங் த பீப்புள் எதுக்காகனா தேவ ராஜ்யத்துல எப்படி நம்ம கட்டணும், எப்படி போகணும்னு. மத்தேயு 7:29, Matthew chapter 7 verse 29. அடுத்தது healing the sick and casting out demons. முதல்ல இங்கிலீஷ்ல சொல்றேன், அப்புறம் தமிழ்ல சொல்றேன். healing the sick and casting out demons. பிணியாளிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்துதல். பிணியாளிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்துதல். healing the sick and casting out demons. வசனம் எல்லாரும் சேர்த்து நான் சொல்றேன், இன்னும் ஒண்ணு எழுதிக்கோங்க. seeking and saving the lost. அடுத்தது seeking and saving the lost. seeking and saving the lost. காணாமல் போனதை தேடி ரட்சித்தல். காணாமல் போனதை தேடி ரட்சித்தல். first preaching the kingdom, தேவராஜ்யத்தை பிரசங்கித்தல். teaching the people, பைபிள் ஸ்டடி அதாவது ஜனங்களுக்கு உபதேசி போதிக்கிறது. அடுத்து healing the sick and casting out demons, பிணியாளிகளை குணமாக்கி
பிசாசுகளை துரத்துதல். அடுத்தது seeking and saving the lost, காணாமற் போனதை தேடி ரட்சித்தல். இது எல்லாத்துக்கும் இந்த நாளுக்கும் வசனம் நான் இப்ப சொல்றேன். இந்த வசனங்கள் எல்லாமே எனக்கு வரும். மத்தேயு 4:23, Matthew chapter 4:23, Matthew chapter 9:35, Matthew chapter 4:23, Matthew chapter 9:35, Luke chapter 19:10, Luke chapter 19:10, 1 John 3:8, லூக்கா 19:10, 1 யோவான் 3:8. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மத்தேயு 4:23, மத்தேயு 9:35. அடுத்தது நான் சொல்றேன் லூக்கா 19:10, 1 யோவான் 3:8. அடுத்தது மத்தேயு 10, 1-8, Matthew chapter 10 verse 1-8, மத்தேயு 10, 1-8, Matthew chapter 10, 1-8. அடுத்தது Luke chapter 10, 9, லூக்கா 10:9, அடுத்தது லூக்கா 10:19. 10:19 சொன்னேன், 19:19 சொல்லியிருக்கேன். லூக்கா 10:9, லூக்கா 10:19. ஒரே ஒரு வசனம் மாத்திரம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 10:19 யாருக்கெல்லாம் தெரியும்? நம்ம சபையில ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவேன் நான். தேள்களையும் பாம்புகளையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமைகளை நமக்கு அதிகாரம் கொடுத்தபடினால் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10:19 படி. அப்போ இந்த பிசாசுகளை விரட்ட இந்த வசனம். இன்னொன்னு லூக்கா 19:10 எடுங்களேன். Luke chapter 19:10, அது மாதிரி வசனம். இறந்து போனதை தேடவும் ரட்சிக்க உன்னை மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறாரு. அதே 19:10 இந்த வசனம். இது லூக்கா 10:19 என்ன? சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாமே. அந்த இழந்து போனது எங்க இழந்து கிடக்கு? எல்லா சத்ருவின் பிடியில அடிமத்தனம், பேச்சுத்தனம், விபச்சாரத்தனம், பாவம், எல்லா நோய் நொடி பிசாசு கட்டுகள்ல. அப்ப என்ன பண்ணணும்? அந்த ஒன்றை போய் நான் தேடணும்னா லூக்கா 10:19 படி நான் கட்டி ஜெபிக்கணும். ஜெபிச்சுட்டு போகிறது 19:10 படி அந்த ஒரு ஆட்டுக்குட்டி நம்மளால மீட்டெடுக்க ஆண்டவர் சீக்கிரம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்ல வருது? புரியுதா? அப்ப முதல்ல நமக்கு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க நம்ம விசுவாசிக்கணும். அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஒண்ணு போய் சத்துரு திருடிட்டு போயிட்டான். ஒரு விஷயம் உங்களை தொலைஞ்சு போச்சு, யாரும் எடுத்து போயிட்டாங்கன்னா அவங்க நீங்க வாங்கிட்டு வருமா மாட்டோமா? அப்ப என்ன பண்ணுவோம்? சும்மா ஒப்பம் எடுத்து கொடுக்கணும்னு எப்படி போராடுவோம்ல. அப்போ அந்த போராடுறதுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, ஜெயமனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அது ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாதுன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்படிந்து நம்ம ஜெபிச்சுட்டு போய் பண்றது அந்த தொலைஞ்சு போனதை மீட்டெடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரு. அத தொலைஞ்சு போனதுகிட்ட போய் நம்ம சுவிசேஷம் சொல்லணும், ஆண்டவர் சொன்னது எல்லாம் சொல்லணும். மற்றது கர்த்தர். அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ இதோட நிறுத்திக்கலாமா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஓகே அடுத்த கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏதாவது டவுட் இருக்கா? ரெண்டு மாத்திரம் சொல்லிடுறேன். இன்னும் சிலுவையின் மரணமும் இது சொல்லாட்டி அவரோட அந்த ரெசரக்ஷன் அந்த குரூசிஃபிகேஷன் சொல்லாட்டி அவர் ஊழியமும் அந்த மீட்பின் படியும் முழுமை அடையாது இல்லையா? So crucifixion and death, சிலுவையின் மரணம் சொல்லுவோம். Crucifixion and death, சிலுவையின் மரணம்.
லூக்கா 23 அதுல 33, 34, 46. Luke chapter 23 verse 33, 34 and 46. Crucifixion and death. சிலுவையின் மரணம். சிலுவை மரணம் இல்ல, சிலுவை மரணம். The crucifixion. The resurrection. உயிர்த்தெழுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. The resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். Luke chapter 24, லூக்கா 24, the resurrection உயிர்த்தெழுதல். லூக்கா 24, 5, 6. லூக்கா 24, 5, 6. அடுத்தது அதே லூக்கா 24, 34. Luke chapter 24 verse 34. நான் இதோட முடிச்சுக்கிறேன். சின்ன ஹோம்வொர்க் கொடுத்த தெரியல. ஆல்ரெடி கொடுத்த ஹோம்வொர்க் அந்த பெரும்பாடு பிளஸ் 3 உங்க எல்லாருக்கும் பைபிள் இருக்கா? பைபிள் தூக்காமீங்க. ஈஸியாவே சொல்றேன். ஆண்டவர் வந்து சிலுவையில அறையப்பட்டுச்சு. உயிர் வருவதற்கு முன்னாடி 7 வார்த்தைகள் சொன்னாரு தெரியுமா? நான் ஹாஸ்பிட்டல்ல வந்துடும். இன்னும் ஈஸியா சொல்றேன். எல்லாரோட பைபிள்லயும் முதல் பேஜ்லயும் கடைசி பேஜ்லயும் அந்த வார்த்தை அந்த 7 வார்த்தைகள் என்னன்னு எழுதிடுவாங்க. அதாவது என்னன்னா அட்லீஸ்ட் வசனமாவது எழுதிடுவாங்க. வார்த்தையோட எழுதினா நல்லது. அப்படி முடியலன்னா அட்லீஸ்ட் வசனம் எழுதிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து Father forgive them for they do not know what they are doing. அதாவது கர்த்தாவே பிதாவே அவர்களை மன்னியும் அவர்கள் செய்வது என்னதென்று அவர் அறியாமல். அந்த சென்டென்ஸ் அந்த வசனத்தை எழுதினாலும் ஓகே, இல்ல அந்த வசனத்தோட லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அது எதுல வரும் நான் சொல்றேன். லூக்கா 23, 34 வரும். ஓகேவா? அதுதான் the resurrection. அவர் உயிரோடு எழுதிட்டு சேர்ந்து வருது. அப்போ அதுக்கு முன்னாடி அவர் போடுற அந்த வார்த்தைகளை வரும் அந்த வசனத்தை. அப்ப அந்த இடத்துல அந்த வசனத்தை நீங்க எடுத்துட்டு வந்தாலும் ஓகே, இல்ல அந்த வசனமோட செதுரவர்கள் எடுத்துட்டு வந்தாலும் சோ இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி சிலுவையில 7 வார்த்தைகள். அதே மாதிரி அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவரை தொட்டு சுகத்தப்படுறாங்க அந்த வசனம். அது எவ்வளவு மகளை உயிரோடு எழுப்பறதுக்கு முன்னாடி அது நடந்துக்கும். வசனம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நோ இஷ்யூஸ். நீங்க இவ்வளவு ஆர்வமா நீங்க எல்லாரும் உங்க வேலை நிமித்தமும் கட்ட கிருபையில வரதுக்கு நான் தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கும் ஆண்டவர் ஜபிக்க வச்சதே என்ன ஜபம்னாக்க அந்த தாகத்தோட ஜனங்கள் வச்சு அந்த தாகத்தை அவர் நிரப்புற மனுஷன் 54 மாத்திரம் என்ற கட்டளை வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தையை நிரப்புறாரு இல்லையா? அப்ப அந்த வார்த்தையை நம்ம என்னன்னு தெரிந்து கொள்ளுச்சுன்னா நம்ம அதுல வளர முடியும், அதுல நிற்க முடியும். அந்த வார்த்தை தான் நம்மள கற்றுந்து பாதுகாத்து கொண்டு ஓகேவா? சரி, மகள் ஒரு வாட்டி வந்து திருச்சி உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்றது சொல்லிட்டு நீங்க எல்லாரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக்ஸ் எல்லாம் பார்த்திருந்தோம்னா works of Jesus Christ பார்த்திருந்தோம். ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவோட பணியை பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் மேஜர் miracles of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவோட அற்புதங்களை நம்ம பார்த்தோம். அடுத்து key teachings and parables, இயேசுவோட போதனைகளும் உவமைகளும் நம்ம பார்த்ததில்ல. அடுத்து the crucifixion and death, சிலுவை மரணத்தை குறித்து பார்த்தோம். resurrection of Jesus Christ, இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் குறித்து பார்த்தோம். இப்போ என்னன்னா ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்க. என்ன ஹோம்வொர்க்? 2 ஹோம்வொர்க். ஒன்று வந்து எவ்ரியோட மகள் குணமாகிறதுக்கு முன்னாடி இயேசுவா ஒரு மிராக்கிள் பண்ணியிருப்பாரு. பெரும்பாலும் குணமாக்கியிருப்பாரு. அந்த வசனத்தை எழுதிட்டு வரணும் அப்படின்றதும். அடுத்து உயிரடையது. அடுத்து ஹோம்வொர்க் என்னன்னா the 7 sayings of the cross, இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது அந்த 7 வார்த்தைகள் அதை நம்ம எழுதிட்டு வரணும். சரி, இதுல நான் ஃபுல் ஸ்பெஷலா சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சில மிராக்கிள்ஸ் பேரபிள்ஸ்லாம் பார்த்தோங்க. அற்புதங்களும் உவமைகளும் பார்த்தோங்க. அது எது உங்களோட ஃபேவரட்?
ஓகே, அப்ப பெரும்பாலும் ஸ்திரீயோட அற்புதத்தை பத்தி சொல்றாங்க. ஏதாவது ஒரு மிராக்கிள், ஏதாவது ஒரு பேரபிள். நான் சொன்னவா எனக்கு வந்து அந்த 100க்கு அதிபதி ஒரு விசுவாசம், அது அந்த பெரும்பாலோட விசுவாசம். தொட்டா கூட உடனே அற்புதம் கிடைக்குங்கிற விசுவாசம். என்ன பண்றாரு, எனக்கு இல்ல, தாமலுக்கு இல்ல, தாக்குதலுக்கு இல்ல, இயேசு ஒரு வார்த்தை சொன்னா என் வேலைக்காரன் பிழைப்பா, வர கூட தேவையில்லை, அந்த விசுவாசம். என்னோட ஃபேவரட் அதான் ப்ராடிகல்ஸ். இளையகுமாரனோட கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல பிடித்திருப்போம், ஏசப்பாவை விட்டு தூரம் போயிருப்போம். நான் வரும்போது அவர் மூஞ்சி சொல்லிக்காம வாமா நல்லா காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வாரம் டைம் எடுத்து இந்த ஒரு காரியங்களை தியானிச்சு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆழமா முடியும். ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம், வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்ல காஸ்பல் சுவிசேஷங்கிறது பார்த்தோம். அதுக்கு கீழே வந்து டீச்சிங், போதனை, பிரசங்கித்தல், ப்ரீச்சிங் பார்த்தோம். அற்புதங்கள், மிராக்கிள்ஸ் பார்த்தோம். ஹீலிங், சுகமாக்குதல் பார்த்தோம். டெலிவரன்ஸ், விடுதலையாக்குதல், அதை பார்த்தோம். நான் வந்து அந்த 7 வாக்கு சொல்லல சிலுவையில அதை 24 34 சொல்லிட்டேன். 23ல 34. ஏன்னா 24 34 வந்து அது வந்து அவர் உயிரோட எழுதுதலை காண்பிக்கும், ரெசரக்ஷனை பத்தி பேசுவோம். கடைசியா இது வந்து அது எழுதுற ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றது வந்து 23 verse 24. நெக்ஸ்ட், மேஜர் மிராக்கிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு செய்த ரொம்ப முக்கியமான அற்புதங்கள் நிறைய செய்தாரு. கொஞ்சம் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுறது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து குஷ்டரோகியை வந்து சுகமாக்குறது. அடுத்து அந்த நூற்றுக்கதிபதியோட வேலைக்காரரை சுகமாக்குறது. பேதுருவோட மாமியாரை வந்து சுகமாக்குறது. புயலை, காற்றும் புயலையும் அவர் அதட்டினார், அதை பார்த்தோம். அதே மாதிரி பேரலிட்டிக், ஹீலிங் தி பேரலிட்டிக், முடவனையை சுகமாக்கினது. எப்ரோவின் குமாரத்தியை வந்து உயிரிழை செய்தது. அப்புறம் 5000 பேருக்கு வந்து ஆண்டவர் வந்து போஜனம் கொடுத்தது. அதே மாதிரி தண்ணீர் மீது நடந்தா லாசருவை உயிர் தெழுந்தார், அதை பார்த்தோம். நெக்ஸ்ட், இயேசு கிறிஸ்துவோட டீச்சிங்ஸ் அண்ட் பேரபிள்ஸ், போதனைகளும் உவமைகளும். அது வந்து சர்மன் ஆன் தி மவுண்ட், தமிழ்ல மலை பிரசங்கம். அடுத்து வந்து இளையகுமாரனுடைய உவமை பார்த்தோம். நல்ல சமாரித்தன், அதை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பேரபிள் ஆஃப் தி டாலண்ட், உவமை, தாளந்தை குறித்த உவமையை பார்த்தோம். 10 கன்னிகைகளை பத்தி பார்த்திருந்தோம். அப்புறம் துளைத்த ஆட்டுக்குட்டி பத்தி பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட், இயேசுவோட ஊழியமும் அவரோட மீட்பின் பணி. அது என்ன அப்படின்னா, அவரு he preached the kingdom of God. அதாவது ராஜ்யத்தை, தேவ ராஜ்யத்தை குறித்து அவர் எங்கும் பிரசங்கித்தார். அது மத்தேயு 4:17. அடுத்து ஜனங்களுக்கு போதித்தார், அதை பார்த்தோம். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பைபிள் ஸ்டடி பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பிரியாணிகளை சுகமாக்குதல். அதுக்கப்புறம் பிசாசை விரட்டுதல், அது நம்ம பார்க்கணும். அப்புறம் சீக்கிங் அண்ட் சேவிங் தி லாஸ்ட், துளைந்து போனவர்களை தேடி கண்டுபிடிக்கிறது ஆண்டவர் செய்த ஒரு ஊழியம் என்றதை நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட், தேடி ரட்சிக்கிறது. அடுத்து the crucifixion and death, சிலுவை மரணம். இது லூக்கா 23, 33, 34, 46. நெக்ஸ்ட், the resurrection of Jesus Christ, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் எதுலன்னா லூக்கா 24ல 5-6, 34 இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நாமே ஹோம்ஒர்க்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏதாவது டவுட் இருந்தா இதெல்லாம் தியானிச்சுட்டு ஏதாவது டவுட் இருந்தா அவங்க வந்து அம்மா கிட்ட கேட்கலாம். ஸோ நம்ம வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பைபிள் ஸ்டடி எப்படி போகுது உங்களுக்கு? பிரயோஜனமா இருக்கா? அதாவது நம்ம தேவனை பற்றி தேவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த நிலைமையில நம்ம இருக்கோம், குறைஞ்சு போன நிலைமையில இருக்கோமா, இளையகுமார் நிலைமையில இருக்கோமா, குமாரோட நிலைமையில இருக்கிறோமா, நல்ல சமாளித்தனா இருக்குமா, இல்ல ஆசாரியரா இருக்குமா, லேவியரா இருக்கணும். ஆசாரியரை விட இருக்கணும். ஆனா அந்த அடிப்பட்ட அந்த மனுஷனை ஒதுக்கி ஒரு ஆசாரியர் இருக்கணுமா, இந்த சமாளித்தனா இருந்து தேவனோட சித்தத்தை செய்யணும். இது எல்லாம் நம்ம கத்துக்கிறோம். கற்றுக்கொண்டு அதை பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப நம்மளுடைய கர்த்தருடைய ராஜ்யம் பிடிக்கிற புஸ்தகம் அல்ல, அவருடைய
உங்களுடைய வார்த்தைக்கு தகுபடி சாதனை நம்ம இல்லைன்னா மிஸ் அவுட் பண்ணிட்டீங்க இல்லை புரியலன்னா அது வீடியோ அப்படியே போஸ்ட் பண்ணிடுவோம், ஃப்ரைடே போல போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். சரியா ட்ரை பண்ணலாம். ஏசப்பா நன்றி 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 ஆண்டவரே. இப்பொழுதும் ஏசப்பா இன்றைக்கு நாங்கள் நீங்க செய்த பணிகளை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஏசப்பா. சிலுவை மரணமும் சரி ஆண்டவரே, உங்களுடைய உயிர்த்தெழுதல் பற்றி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் உங்களுடைய ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி, எங்களுக்காக நீர் இந்த பூலோகத்துக்கு வந்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, எங்களோட வாஞ்சை எல்லாம் ஆண்டவரே உண்மை பற்றி அறிந்து கொள்வதாக இருக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே, அடுத்த வாரம் நாங்கள் சீஷர்களை குறித்து தியானிக்கும் போது நாங்களும் ஒரு சீஷர்களோட ஆகப்படணும் ஆண்டவரே ராஜா. அப்பா, உலகெங்கிலும் போய் நம்ம சுவிசேஷம் சொல்ல எங்களுக்கு கிருபை தாங்க கர்த்தாவே. தேவனே ராஜாவே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க ராஜா. நீங்க இல்லைன்னா என்னால எதுவும் செய்ய முடியாது. அப்ப நீங்க இல்லைன்னா என்னால எதுவும் செய்ய கூடாது கர்த்தாவே. எங்க ஒருத்தரோட பாவத்தை மன்னித்து ஒரு விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய பணியாய் ஆண்டவரே ராஜா, நாங்க இந்த பூமியில வாழை திரும்பத்தாங்க. அப்பா, மனம் திரும்புதல் கர்த்தருடைய ராஜன் சமீபமா இருக்கு என்று சொன்னது போல நாமளும் மனம் திரும்ப அப்பா நேரத்து அப்பா பரலோக ராஜ்யத்தை குறித்து அப்பா சொல்ல எங்களுக்கு திரும்பத்தாங்க ஆண்டவரே ராஜா. எல்லாம் ரொம்ப கொடுக்குமா சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏகாயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏகமையா. இயேசுயா, உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசுயா, உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்வாரே, செய்து முடிப்பாரே. எனக்காக யாவையும் செய்வாரே, செய்து முடிப்பாரே. என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உன் பாதத்தில் உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன். முழு மனதோடு இயேசுயா, உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசுயா, உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். அப்பா, இந்த பாடலை நாங்க ஜெபமாக செய்யணும் ஆண்டவரே. உம்மோடு இருக்கிறதே எங்களோட வாஞ்சியா இருக்கு. எங்க ஜெபமா இருக்கணும் ஆண்டவரே. உம் சித்தத்தை செய்கிறதே ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே அனுதின நோக்கமா இருக்க எங்களுக்கு இருப்பதாங்க. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்பா நீர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னைக்கு நாங்க தியானித்தது அப்படியே நாங்க விட்டுடாம வீட்டிற்கு போய் இந்த வாரம் முழுவதும் அதை தியானிக்க இருப்பதாங்க. அப்பா அவங்க செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, கையில் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்துல சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. நாங்க யாரும் ஏசப்பா ஆண்டவரே உண்மை நாங்க தலைமுறையை வைக்கக்கூடாது ஏசப்பா ஆண்டவரே. நாங்க எல்லாம் சித்த
சுத்தத்தை செய்கிற வைராக்கியமுள்ள சீஷர்களாய் மாற எங்களுக்கு கிருபை தருவீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நடக்கிறாரே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.